தியாகராஜன். நான் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தியாகராஜன் பள்ளியில். இப்போ வந்து நான் விதைப்பந்து செய்ய சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். விதைப்பந்துக்கு தேவையானது வந்து களிமண், செம்மண், மாட்டு உரம் அது எல்லாத்தையும் பிணைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு வாங்குறது அளவுக்கு பிணைஞ்சோம்னா அதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து குட்டி உருண்டைலாம் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற விதைக்கு பொறுத்த மாதிரி மண் எடுத்து அதை ரவுண்டாக உருட்டி அதை அமைக்கிட்டு அதில் லைட்டாக நம்ம ஆள்காட்டி வரல வச்சு ஒரு குட்டி ரவுண்டு மாதிரி வச்சு விதைக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு போட்டு அந்த விதையை எடுத்து வச்சு உருட்டி அதில் வந்து வெளிக்கு வராத மாதிரி உருட்டி ஒரு நாள் வெயிலையோ ஒரு நாள் எண்ணெயிலே காய வச்சோம்னா நம்மளுக்கு விதைப்பந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நம்ம நீர்நிலைகள் பக்கம் இல்லை ஏதாச்சும் ஒரு டூருக்கு போகிறோம்னா அங்கிட்டு நீர்நிலைகளுக்கு தூவி விட்டோம்னா அது வளர வாய்ப்பு இருக்கும். மழை பெஞ்சால் அதில் மழை நீர் பட்டு முளைக்க வாய்ப்பு இருக்கும். முளைச்சா மரமாக வரும், இல்லைன்னா மண் உரம் அப்படின்னு. இப்போ அவன் எடுக்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பமுத்து அளவுக்கோ இல்லை புளியமுத்து அளவுக்கோ தான் அவன் எடுக்கணும். ஆனால் இப்போ தம்பி எடுக்கிற மண் அதிகம். பார்த்தீங்களா, மண்ணை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுப்பான். நடுவில் ஒரு சின்ன புளி மாதிரி வைக்கிறான். அதுக்கு உள்ள விதையை வைக்கிறான். அது ஒரு விதையோ 2 விதையோ அது நம்ம தோல். மண்ணு கூட வைக்கிறோம் அப்படின்னா 2 விதையா வச்சுக்கலாம். வெடிப்பு இல்லாமல் சுற்றுறது பெரும்பாலும்